திருகோணமலை வெறுகல் பிரதேசத்தில் ஒரு வகை நோய் தாக்கத்தினால் அண்மை காலமாக கால்நடைகள் இறந்து வருகின்றன. எனினும் இதுவரை இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என பிரதேச கால்நடை வளர்ப்பாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டம் வெறுகல் பிரதேசத்தில் அண்மை காலமாக ஆடுகளும் மாடுகளும் ஒரு வகை நோய் தாக்கத்துக்குள்ளாகி வருகின்றன. இதில் கூடுதலாக மாடுகளே இறந்துள்ளன. இதுவரையில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் இறந்துள்ளதாக வெறுகல் பிரதேச சபையின் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. உணவு உண்ணாமை, நீர் அருந்தாமை, வாயில் நுரை வருதல் மற்றும் தாடை வீக்கம் போன்ற அறிகுறிகளுடன் மாடுகளும் ஆடுகளும் இறப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனக்கு இப்போ 65 வயசு. பரம்பரையாக மாடு வளர்த்து கொண்டிருந்தேன் நான். இப்போ மாடுகள் எல்லாம் எனக்கு பால் கறக்கிற மாடு 20 மாடு கண்டு செத்து போச்சு. பெரிய மாடு 11 மாடு செத்து போச்சு. பசு மாடும் கணக்கு சேதமாக போச்சு. அதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் திருகோணமலை பிரதேச மக்களின் பிரதானமான வாழ்வாதார தொழில் என்பதால் கால்நடைகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்நோயின் தாக்கம் காரணமாக தமக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வளவு காலமும் கால்நடை வளர்த்து வருகின்றோம். ஒரு வருஷத்துக்குள்ள மாடுகளுக்கு வருத்தங்கள் ஏற்பட்டு வாயில் வினாசல் வரைந்து நூற்றுக்கு மேற்பட்ட மாடுகள் செத்து போகின்றன. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. எனக்கு இந்த மாட்டுக்குரிய நட்டம் எனக்கு தரணும். தந்தா தான் நான் இன்னும் மாடு உண்டுபடுத்துவேன். கால்நடை பண்ணையாளர்கள் வருடாந்தம் இந்த நோய்க்குரிய தடுப்பூசிகளை ஏற்றுவதன் மூலம் இந்நோயிலிருந்து தமது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என அந்த பிரதேசத்தின் கால்நடை வைத்தியர் KPWI செனவிரத்ன குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலிருந்து வேறு இடங்களுக்கு கால்நடைகளை கொண்டு செல்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இறந்த கால்நடைகளின் மாதிரிகளை ஆய்வுக்குட்படுத்தும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடை வைத்தியர் மேலும் குறிப்பிட்டார்.